வாக்வாதன் எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 4 இருக்கிற இப்போ பலவுள் தெரிக ஒன்பது ஆன்சரும் குருவினாவும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கீழ்காண்பவற்றுள் எந்த இலக்கியம் பிற மொழி படைப்பினை தழுவி தமிழில் படைக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. கம்பராமாயணம் பிற மொழியில் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. கம்பராமாயணம் அப்படின்னு எழுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இடைக்காடனாரின் பாடலை இழந்தவர் டேஷ், இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் டேஷ்ன்னு கேட்குறாங்க. யார் அவரோட பாடலை இகழ்ந்து பேசினாங்கன்னா மன்னன் தான் இகழ்ந்து பேசுவார். அது ஆனால் இறைவன் யார் அன்பு இடைக்காடனார் மேலே யார் அன்பு காட்டினாங்கன்னா இறைவன் தான் அன்பு காட்டினார். இகழ்ந்தவர் யார்னா மன்னன், அவர் மேலே அன்பு காட்டவர் பார்த்தீங்கன்னா இறைவன். அடுத்து, ஓப்பின் காரணமாக அக்னிணையை உயர்திணையாக கொள்வது. அதாவது நம்ம வீட்டில் ஒரு மாடு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அக்ரிணை. ஆனால் அது அதன் மேலே வச்சுருக்கிற அன்பு பாசம் காரணமாக நம்ம உயர்த்தி, என் அம்மா வந்திருக்கா, என் அப்பா வந்திருக்கான்னு அந்த பசுமாட்டை உயர்திணையாக நம்ம சொல்கிறதுனால அது என்னது, திணை வழுவமைதி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ரவீந்திரநாத் தாகூர் டேஷ் மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை டேஷ் மொழியில் மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது அப்படின்னா, அவர் ரவீந்திரநாத் தாகூர் வங்காள மொழியில் எழுதின ஃபஸ்ட்டு அவர் வங்காள மொழியில் தான் அந்த கீதாஞ்சலியை எழுதினார். ஆனால் அப்போ அவருக்கு எந்த பரிசும் கிடைக்கல. ஆனால் அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பிறகு தான் அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, படற்கை பெயரை குறிப்பது எதுனா யாம், நீவீர், அவர், நாம். இதில் எது படற்கை பெயரை குறிக்குதுன்னா அவர் தான் படற்கை பெயரை குறிக்குது. அடுத்து இதில் இருக்கிற குருவினாவை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கழிந்த பெரும் கேள்வினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன் பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென்சொல். இவ்வடிகளில் கழிந்த பெரும் கேள்வியினான் யார், காதல் மிகு கேண்மையினான் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சரை இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்கள், கழிந்த பெரும் கேள்வியினான் யார்னா பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த குலேச பாண்டியன் என்னும் மன்னன். இதில் கழிந்த பெரும் கேள்வியினான் யார் ஞாபகம் வச்சுக்கோங்க. கழிந்த அப்படின்னு கேட்டாங்கன்னா இது பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த குசேல பாண்டியன், அவர் பேர்னா குலேச பாண்டியன் என்னும் மன்னன். குலேச பாண்டியன் என்னும் மன்னன். கழிந்த பெரும் கேள்வினா யாருன்னா மன்னன். அது யாவது மன்னன் பேர்னா குலேச பாண்டியன். காதல் மிகுனாவே புலவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. காதல் மிகு கேண்மைனா யாருன்னா இடைக்காடனார் என்னும் புலவர். அந்த புலவர் பேர்னா இடைக்காடனார். காதல் மிகு கேண்மையினான் யாருன்னா இடைக்காடனார் என்னும் புலவர். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, மொழிபெயர்ப்பின் பயன் குறித்து எழுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதற்கான ஆன்சரை பார்க்கலாம். அதாவது டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு இந்த காலத்தில் நமக்கு எந்த அளவுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மொழிபெயர்ப்பு காலம். காலையில் எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு சாத்தியமாகிறது. இது மொழி டிரான்ஸ்லேஷன் காலம்னே சொல்கிறாங்க. அதாவது மொழிபெயர்ப்பு எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி இப்போ படிக்க முடியுது. இப்போது ஏதோ ஒரு வெளிநாட்டில் ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம ஆங்கிலத்தில் இருக்கிறத தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு காலைல ஒரு நியூஸ் பேப்பராக கொடுக்குறாங்கன்னா அதை படிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இந்த டிரான்ஸ்லேஷன் இந்த அளவுக்கு நமக்கு உதவியாக இருக்குது. இது மொழிபெயர்ப்பு காலம். காலையில் எழுந்தவுடன் நாளிதழில் படிக்கிறப்ப நமக்கு எது யூஸ் ஆகுதா, மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு இது சாத்தியமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, இரவு தொலைக்காட்சியில் காணும் கேட்கும் செய்திகளும் மொழிபெயர்ப்பு மூலமே கிடைக்கின்றன. நம்ம டிவியில் பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்கள் எல்லாமே என்னது, டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு மூலமே தான் நமக்கு கிடைக்கின்றனன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இன்றைய வளரும் நாடுகளில் அறிவியலை உருவாக்க, அரசியலை உருவாக்க, பொருளியலை உருவாக்க, சமூகவியலை உருவாக்க, இலக்கியத்தை உருவாக்க மொழிபெயர்ப்பே உதவுகிறது. எல்லா துறைகளிலுமே எல்லா டிபார்ட்மெண்ட்லுமே இந்த டிரான்ஸ்லேஷன் பெரிய அளவுக்கு பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னலாம் பாருங்கள், நம்மளோட அறிவியல் சயின்ஸு உருவாக்குறதுக்கு, அரசியல் பொலிட்டிக்கலை பற்றி அதை பற்றி பேசுகிறதுக்கு, அதை பற்றி எழுதுறதுக்கு, பொருளியல் எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாக, சமூக சோஷியல் சம்மந்தமாக, இலக்கியம் அது சம்மந்தமாக எல்லாத்துக்குமே நமக்கு டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பே உதவுதுன்னு சொல்கிறாங்க. மொழிபெயர்ப்பு காலம். இது மொழிபெயர்ப்பு காலைல எழுந்ததுலேருந்து நமக்கு ஒரு நாளிதழ் படிக்கிறது மொழிபெயர்ப்பு மூலமாக சாத்தியமாகுதுன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் பாயிண்டில். செகண்ட் பாயிண்டில் பாருங்கள், இரவு நம்ம நைட்டு தொலைக்காட்சி பார்க்குற அதில் கேட்குற செய்திகள் எல்லாமே மொழிபெயர்ப்பு மூலமாக தான் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்றைய வளரும் நாடுகளில் எல்லா துறைகளிலுமே பாருங்கள், அறிவியலை உருவாக்குறதுக்கு, அரசியல்,
இலக்கியம், சமூகவியல் எல்லாத்துலேயுமே இந்த மொழிபெயர்ப்பு வந்து பயன்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. இந்த அமர்ந்தானுக்கு இதுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் எது சொல்கிறாங்க. இது கன்ஃபார்மாக இந்த பகுபத உறுப்பிலக்கணங்கள் வந்து கேட்பாங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் அது எப்படி பிரிக்கணுன்றத கற்றுக்கலாம் வாங்க. இப்போ அமர்ந்தான் இருக்குது. இது எப்படி வந்து பிரிக்கலான்னா ஃபஸ்ட்டு வந்து அமர்னு பிரிக்க போகிறோம். கூட்டல் இப்போ இந்து வந்து எப்படி வந்து பிரித்து எழுதலாம்னா இந்த இத்து ப்ராக்கெட்டில் இந்து அப்படின்னு பிரித்து எழுதலாம். இப்போ அமர் ஃபஸ்ட்டு பிரித்தாச்சு. இந்த வந்து எப்படி எழுதலாம், இந்து ப்ராக்கெட் இத்து அப்படின்னு வந்து எழுதலாம். இப்போ தாவை வந்து எழுதலாம். எப்படி எழுதலாம், இத்து கூட்டல் ஆ தாவை, அப்போ இத்து கூட்டல் ஆன்னு வந்து எழுத போகிறோம். இந்த இன்னு தனியாக இருக்குது, அந்த இன்னு வந்து ஆ கூட வந்து சேர்த்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு அமரை வந்து பிரித்தாச்சு. இந்த வந்து இந்து ப்ராக்கெட்டில் இத்துன்னு எப்போ பிரிக்கிறதுனால இந்த ப்ராக்கெட்டில் இத்து இப்படி தான் வந்து பிரிக்கணும். தாவை எப்படி பிரிக்கலாம், இத்து கூட்டலா தா பிரிக்கிறோமா, இத்து கூட்டலா போட்டாச்சு. இந்த அமர்ந்தான் இன்னு வருது பார்த்திங்கன்னா, அதை ஆ கூட சேர்த்து எழுத போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து பகுதி தான் வந்து எழுதணும். எதுவுமே தெரியலனா கூட பரவாயில்ல, ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து பகுதி, லாஸ்ட்டில் எப்போவுமே விகுதி, நடுவில் எப்போவுமே இடைநிலை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அமர் வந்து பகுதி. இத்து வந்து இதில் வந்து சந்தியாக இருக்குது. இந்த இத்து வந்து சந்தி, இந்த இந்து வந்து என்னது ஆனது விகாரமாக வந்து மாறி இருக்கு. இத்து வந்து இந்த சந்தியில் நடுவில் வந்து சந்தில் வந்து வரதுனால இது வந்து சந்தி. இந்த இடைநிலைக்கும் பகுதிக்கும் நடுவில் வர்றதுனால இது என்னது, இது சந்தி. இது வந்து சந்தி. இந்த ஆனது விகாரம் எழுத போகிறீங்க. இதில் இத்து அமர்ந்தான்னா உக்காந்துட்டான், அப்போ அது வந்து இறந்த காலத்தை சொல்லுது. அப்போ இறந்த கால இடைநிலை. இப்போ அமர்ந்தான் ஆண், இப்போ ஆணுன்னு முடியுது. அப்போ வந்து இது என்னது, ஆண் பால் வினைமுற்று லாஸ்ட்டில் விகுதின்னு தெரியும். அது என்ன விகுதி, இது வந்து ஒரு ஆணை வந்து குறிக்குது. அப்போ ஆண் பால் வினைமுற்று. இதே வந்து அமர்ந்தாள் அப்படின்னு கொடுத்தா அது பெண் பாலில் குறித்து, அப்போ வந்து பெண் பால் வினைமுற்று விகுதின்னு அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். இப்போ ஆண் இருக்கிறதுனால ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு எழுத போகிறோம். இந்த மாதிரி எந்த வேர்டு கொடுத்தாலும் நீங்களே வந்து பிரித்து வந்து எழுதலாம். இது நல்லா கற்றுக்குங்க. கன்ஃபார்மாக இதில் வந்து மார்க்கு எடுக்கலாம் ஈஸியாக. இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்து 4th கொஷின் பாருங்கள். வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு ஆரல்வாய் மொழிக்கு செல்கிறேன். இத்தொடர் கால வழுவமைதிக்கு எடுத்துக்காட்டாக அமைவது எவ்வாறுன்னு கேட்குறாங்க. இப்போ இதை பார்க்கலாம். இலக்கணத்துலேருந்து பாருங்கள். ஆரல் வாய்மொழிக்கு செல்வேன் என்று எதிர்காலத்தில் தான் வர வேண்டும். இப்போ வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றால் மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு ஆரல் வாய்மொழிக்கு செல்வேன் அப்படின்னு வரணும். ஆனால் நான் வந்து இது வந்து எப்படி கால வழுவமைதியாக மாறிக்கணும்னா செல்வேன் என்று எதிர்காலத்தில் தான் வந்து வர வேண்டும். ஆனால் செல்வது நம்ம போகிறது கன்ஃபார்ம் அப்படின்றதுக்காக நம்ம எப்படி சொல்கிறோம், செல்கிறேன் அப்படின்னு எழுதுகிறோம். என்று நிகழ்காலத்தில் வந்துள்ளதால் இது வந்து கால வழுவமைதின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் போகிறேன்னா எதிர்காலத்தை வந்து ஃப்யூச்சரில் தான் சொல்லணும். ஆனால் வந்து அது கன்ஃபார்மாக போகிறதுனால நம்ம வந்து செல்வேன் அப்படின்னு வந்து கன்ஃபார்மாக போகிறதுனால செல்கிறேன் அப்படின்னு வந்து நிகழ்காலத்தில் வந்து சொல்கிறதுனால இது வந்து என்னது, கால வழுவமைதி. காலத்தை வந்து மாற்றி சொல்கிறதுனால இது என்னது, கால வழுவமைதி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஷின்னு இந்த சீசர் கொஷின் தான் வந்து 5th கொஷினாக வந்திருக்கு நமக்கு. சீசர் எப்போதும் என் சொல் பேச்சை கேட்பான், புதியவர்களை பார்த்து கத்துவானே தவிர கடிக்க மாட்டான் என்று இளமாறன் தன்னுடைய வளர்ப்பு நாயை பற்றி பெருமையாக கூறினார். இதில் உள்ள திணை வழுவமைதிகளை திருத்தி எழுதுகன்னு கேட்குறாங்க. திணை வழுதுன்னா கேட்பானா வந்து இப்போ நாயை வந்து அவன் வந்து அக்ரிணையை உயர்திணையாக வந்து மாற்றி வந்து சொல்லியிருக்கான். அப்போ வந்து கேட்கும் தான் சொல்லணும். நாய் வந்து கேட்கும் தானே, அப்போ கேட்கும்னு சொல்லணும்னா அவன் கேட்பான்னு சொல்கிறான். இது வந்து திணை வழுவமைதி. கத்துவானே அப்படின்னு சொல்லக்கூடாது, குறைக்குமே, நாயை வந்து குறைக்குமே அப்படின்னு தான் சொல்லணும். கடிக்க மாட்டான்னு சொல்லி கடிக்காது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ இது எல்லாமே வந்து திணை, அது அக்ரிணையை உயர்திணையாக வந்து மாற்றி சொல்லியிருக்கிறதுனால இது வந்து திணை வழுவமைதின்னு சொல்கிறோம். சீசர் எப்போதும் என் சொல் பேச்சை கேட்கும், புதியவர்களை பார்த்து குறைக்குமே தவிர கடிக்காது என்று இளமாறன் தன்னுடைய வளர்ப்பு நாயை பற்றி பெருமையாக கூறினார். அது வந்து லைன்ஸ் எப்போ இப்படி தான் வந்து எழுதணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த லெசனில் இருக்கிற குறுவினாவை நம்ம பார்த்தாச்சு. அடுத்து வந்து சிறுவினாவும் நெடுவினாவும் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.